வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். நாமளே போனாலும் சந்திக்காம ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க அம்மா ஏன் கிட்ட சொன்னாங்க. அப்படிப்பட்டவங்க இங்க வந்து சம்பந்தி கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்களா என்ன? செல்வா, சத்யா சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்குமா? என்னங்க நீங்க? ஆமா செல்வா, இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம நல்லன் சம்பந்திக்கிட்ட போய் கை நீட்டி பணம் வாங்குவோமா சொல்லு? அது எப்படிங்க? பொண்ணு எடுத்த இடத்துல எப்படி கை நீட்டி வாங்குறது? அது நமக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ இல்லையா? கரெக்ட் தானே? பொண்ணு எடுத்தாலும் பொண்ணு கொடுத்தாலும் அதே தானே அத்தை. அதனாலதான் சொல்றேன், அவங்களை இப்படி கூட்டிட்டு வந்து இங்க வச்சு அவங்களை காயப்படுத்த வேண்டாமே. மன்னிச்சிடுங்க, சத்யா சொல்றதான் கரெக்ட். இத நான் யோசிக்கவே இல்லை. நான் போன் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஓ, இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அதுவும் சரிதான். நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. சரி விடு தேவி, அப்புறமா பாத்துக்கலாம். என்ன இப்படி பண்ணிட்ட? என்ன மன்னிச்சிடு சத்யா, நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். சரி ஓகே, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத. ரிலாக்ஸ் ஆறு. இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. நான் போய் படுக்கிறேன். நான் மட்டும் சரியான நேரத்துல வராம இருந்திருந்தேன்னா, கடவுளே.